ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூகி கிட்ஸ். வாங்க இன்றைக்கி வாழைப்பூ வச்சு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், வாழைப்பூவை நார் எடுத்து அந்த தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. அதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை எடுத்து போட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, தேங்காய் ஒரு பிடி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பெருஞ்சீரகம் பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்து சுண்டிருச்சு பாருங்கள் குழம்பு. வாழைப்பூவும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்தில் ஒரு 2 தடவையாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.